சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீட்டு செலவுக்கே லாட்டரி அடிக்கிற குடும்பம் ஒரு கம்பெனிக்கே பணத்தை எங்க இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா? அந்த அளவுக்கு இவளுக்கு யாரு பழக்கம்? விடக்கூடாதே இத. மகா, ஈவினிங்குள்ள சம்பளத்தை எப்படிமா செட்டில் பண்ண முடியும்? எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம தானே நானே அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாதனால பேங்க்ல ஓடி கூட வாங்க முடியாத நிலைமை. இல்லைன்னா நான் செல்வம் சார்ட்ட கேட்டிருப்பேனே. எதை நம்பி நீ அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ண? சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்சியர் இருக்காரு. ஏதாவது அவசர உதவினா அவரை ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன் சார். ஒரு 1 month இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் சார் நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும். அது பண்ணிக்கலாமா? ஆனா அவர் பணம் தருவார்னு என்னமா நிச்சயம்? ஒருவேளை பணம் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணலாம் சொல்லு? இல்ல, அந்த பயம் நமக்கு வேண்டாம் சார். நிச்சயமா பணம் கிடைக்கும். நான் வேணா இப்பவே அவர்கிட்ட பேசி பணம் கேட்கட்டா? நீயும் செல்வ சாரும் டெல்லி கிளம்பிட்டு இருக்கீங்க. பணத்தை வாங்கிட்டு வந்து செட்டில் பண்ணிட்டு கிளம்பணும்னாக்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ண வேண்டியது வந்துருமேம்மா. என்னால எதுக்குமா உங்களுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்ன சார், இவ்ளோ பெரிய பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கும் போது என்னால எப்படி சார் டெல்லி போக முடியும்? அப்படியே நான் அங்க போனாலும் என் மனசு பூரா என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்க தான் சார் இருக்கும். என்னங்க, இங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது உங்களோட நான் எப்படிங்க வர முடியும்? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மட்டும் போயிட்டு வந்துடுறீங்களா? மகா, இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இங்க இருக்கிற சூழ்நிலை என்னால புரிஞ்சுக்க முடியாது. இங்க பாரு மகா, இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு பிடிக்கணும்னா அது நடக்காத விஷயம். அதே நேரத்தில் நீ என்னோட கிளம்பி டெல்லிக்கு வந்தீங்கன்னா நிச்சயமா நீ சொல்ற மாதிரி உன்னால அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை மகா, இந்த வேலையும் இந்த வேலையில் இருக்கிறவங்களும் உனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியம் உனக்கு இந்த கம்பெனி வளரணுங்கிறதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மகா, நீ இதை ஒரு வெறும் வேலையை பார்க்கல, ஏதோ வந்துமா வேலை செஞ்சுமா போகணுமான்ட்டு இல்லை. இது உனக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வுன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது மகா. அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீ இன்னைக்கு இங்கே இருந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதனால நீ என் கூட டெல்லிக்கு வரலங்கிறத நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் மனசளவில் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சாரி மிஸ்டர் செல்வம். சார், நீங்கள் என்ன சார் என்கிட்ட போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு கம்பெனியை நடத்தணும்னா அதில் எவ்வளோ பிரச்சனைங்க வருங்கிறது எனக்கும் தெரியும். உங்கள் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது சார். அது மட்டும் இல்லாமல் மகா எப்போவுமே தன்னை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், மற்றவங்க எல்லார பற்றியும் எப்போவுமே யோசிக்கிறது தான் மகா. அதனால மகா இங்கே இருந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் முக்கியம். ட்ரிப்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் போய்க்கலாம் சார். நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் ஃபோன் பண்ணி மகா வரலைங்கிற விஷயமும் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எந்த நேரமும் வேலைன்னு இருக்கிற உனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சேம்மா. அது கடவுளுக்கு பொறுக்கல பாத்தியா? சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? நான் விஜய் உட்பட இங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த வேலை எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் சார். அப்படி இருக்கும்போது எங்க வேலைக்கோ இல்லை எங்க கம்பெனிக்கோ ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சார் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியும்? முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம யோசிப்போம் சார். இப்போ 2 மாசத்துக்கான சம்பளம் போடுறதுன்னா ஒரு 3.5 lakhs தானே சார் தேவைப்படும். நான் ஒரு 4 lakhs வேணா கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சார். பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாம இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பே பண்ணிக்கலாம். நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் சார். கண்டிப்பாமா. அப்புறம் செல்வம் சார் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட போறாரு, நீ போய் பேசிருமா. நான் பேசிக்கிறேன் சார். மேடம்,
வணக்கம் மேடம். ம். வணக்கம்மா. அண்ணே, வணக்கம் மேடம். மேடம் தான் ஐடியா கொடுத்ததே. நீங்க வந்து சத்தம் போடுறனால தான் உங்களுக்கு சம்பள பணமே கிடைக்க போகுது. இந்த தம்பி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன உதவினாலும் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் வந்து செஞ்சு தரோம். ஆமா மேடம். சரி, நல்லது. இப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க. மகா அவங்க எல்லாரும் வேலை பார்க்கட்டும். நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். ஆ, சரி. தம்பி வரம்பா. நான் சொன்ன மாதிரி செஞ்சு அசத்திட்டேன். இதே மாதிரி நீ வேலை பண்ண மகாவை சீக்கிரம் காலி பண்ணிடலாம். மேடம், அதான் என் லட்சியமே. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, செய்யறதுக்கு நான் இருக்கேன் மேடம். ஓகே. சரி மேடம். தங்கச்சிமா, சார், நான் மகா பேசுறேன். நீ ஃபோன் பண்ண உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலம்மா. என்ன தங்கச்சிமா திடீர்னு கால் பண்ணியிருக்க? சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். விஷயம் என்னன்னு சொல்லுமா. என்ன உதவி பண்ணணும்? நான் வேலை பார்க்குற கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்குல்ல சார், எங்க ஓனருக்கு வர வேண்டிய பேமெண்ட் வராததுனால எங்க 2 மாசமா யாருக்கும் சம்பளம் தர முடியல. அதனால ஒர்க்கர்ஸ் பிரச்சனை வந்து வேலை நின்று போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வேலை நின்னுட்டா டைமுக்கு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும்.